கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. இவர் அந்த ரகுவோட அண்ணன்ல. இவர் எப்படி அண்ணனுக்கு தெரியும்? அதுவும் இல்லாம இவர் அண்ணனோட பிசினஸ் காம்படிஷன்ல இருக்க அந்த ஜெகநாதரோட சன் தானே இவர். அண்ணனுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. இல்ல, அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா இவ வேணாம் சொல்லுவாங்க. விச்சு, எனக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு வரியாடா? ஏண்டா? சரி, இவரை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வந்திருப்பல, நீ சொல்லு, அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணன் கண்டிப்பா வேணாம் சொல்லுவாங்க. என்னது பாத்தியா, மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணா, இவரை பத்தின டீடைல்ஸ்லாம் சொன்னீங்களா, அதை சொல்லுங்க. அதுக்கப்புறமா என் முடிவை சொல்றேண்ணா. நான் என் முடிவை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க முடிவை சொல்லுவீங்க. முதல்ல அதை சொல்லுங்கண்ணா. அதான் எல்லாத்தையும் சொல்றது. இதோ இப்பவே சொல்றேன். வெச்சு, அதான் எல்லாத்தையும் கேட்கலாம்டா. உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ சொல்லு. சரிங்க சார். அவர் பேரு அஜய். அவர் வேற யாரும் இல்லை சார். உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கார்ல பிசினஸ்ல, அதான் மிஸ்டர் ஜெகநாதன், அவருடைய சன் அஜய். அதாவது உங்க ஃப்ரெண்டு கீர்த்துவோட அண்ணன் அஜய். ஓகே, சூப்பர் தான். அப்புறம் மேற்கொண்டு சொல்லு. பாதி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்ல. என்ன அண்ணன் கோவப்படாம இருக்காரு, அமைதியா இருக்காரு, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சார், அஜய் சாரும் உங்களை மாதிரி தான். எனி டைம் பிஸ்னஸ்னு அந்த மைண்ட் செட்டை போடவே இருக்கவர் தான். அவரோட ஃபேக்ட்ரியை அவர் இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா தான் சார் நடத்திட்டு இருக்காரு. அவங்க அப்பா தான் சில தில்லுமுள்ளு பண்ணி ஃபேக்ட்ரியை ஃபர்ஸ்டில் கொண்டு வரணும்னு நிறைய வேலைகள் பண்ணுது. ஆனால் அஜய் சார் அப்படி கிடையாது. அஜய் சார் எல்லாத்துக்குமே ஆனஸ்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அதுக்காக பிஸ்னஸை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவும் மாட்டார் சார். தான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். அப்புறம் ஒன்றுங்கண்ணா, அவர் ரொம்ப மதிப்பார் சார். எந்த பொண்ணுக்கிட்டையும் இது வரைக்கும் அவர் பெருசாக பேசுனதில்லை சார். எல்லாரையும் ரொம்ப நல்ல விதமாக தான் சார் நடத்தியிருக்காரு. அவங்க ஃபேக்ட்ரியில் போய் அவரை பற்றி டீட்டெயில்ஸை விசாரித்த போது எல்லாருமே நல்ல விதமாக தான் சார் சொன்னார். அவங்க ஃபேக்ட்ரியில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ்க்கு இவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் சார். அவர் அவங்க அப்பா மிஸ்டர் ஜெகநாதன் மாதிரி அஜய் சார் இல்லை சார். இவர் ரொம்ப நல்லவர் சார். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவர். எல்லாரையும் ரொம்ப மரியாதையாக நடத்துகிறவர். முன்னாடி கொஞ்சம் அப்பா மாதிரி தான் இருந்திருக்காரு. அப்புறம் போக போக அவர் எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். அவ்வளோதான் சார். போதும் வச்சோம். இது வரைக்கும் நீ சொன்னதே போதும். இதுவே பாதிக்கு போதும் தான் நினைக்கிறேன். கேட்டுருவோம். லட்டு, என்ன விச்சு சொன்னதெல்லாம் கேட்டியா? அஜய் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் விச்சு சொல்லியாச்சு. இப்போ சொல்லு, எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையா? அண்ணா, என்ன பேசுறீங்க? இவர் யாருன்னு சொன்னாங்கல்ல, அதுனா அந்த ஜெகநாதரோட பையன். இவர் எப்படி நான் நம்ம வீட்டுக்கு? இதெல்லாம் சரியா வராதுண்ணா. உங்களுக்கு போட்டியா இருக்கிறவரு வேணாண்ணா. இதெல்லாம் நல்லா இல்ல, எனக்கு வேணாண்ணா. லட்டு, நீ சொல்றதெல்லாம் சரி. ஆனா அது எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள காம்படிஷன். அதுவும் பிசினஸ் மூலயமா எல்லாருக்கிட்டையும் எங்களுக்கு காம்படிஷன் இருக்க தான் செய்யும். அதுக்காக பர்சனல் லைஃப் அது கொண்டு வரக்கூடாதுல்ல. அஃபிஷியல் வேற, பர்சனல் வேற. பர்சனலாக பார்க்கும்போது ஓவரால் அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலிமா. விச்சு கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லை, நானும் கேட்டு விசாரிச்சுட்டேன். அதனால தான் நான் இந்த சம்மதத்துக்கு சம்மதிக்கிறேன். அண்ணன் சொன்னாதான் நம்ப மாட்டேன்னு நினைச்சேன். அதனால தான் உன் ஃப்ரெண்டு விச்சுவே விட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொன்னேன். இப்போ உன் ஃப்ரெண்டு விச்சுவே சொல்லியாச்சு. உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைய பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உன் ஃப்ரெண்டு விச்சு தான் கலெக்ட் பண்ணது. அது மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? விச்சுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாலாமா. அவளை காப்பாத்தினதும் இந்த அஜய் தான். இப்ப சொல்லு, அஜய் ரொம்ப நல்லவர் தானே, தங்கமானவர் தானே? எனக்கு நீ எப்படி மாப்பிள்ளை பார்த்துட்டு வர? இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன தைரியம் இருந்தா எனக்காக நீ போய் மாப்பிள்ளை பாப்ப. இதுக்கு மேல இந்த பாதி சும்மா இருக்க மாட்டான். அண்ணா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அப்புறமா உங்ககிட்ட ஏன் சம்மதமா இல்லையா உங்ககிட்ட சொல்றேன்னா. எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ. உங்க விருப்பம் தான் இங்க முக்கியம். உனக்கு சம்மதம் மட்டும்தான் அவங்க வீட்டுல இருந்து வர சொல்ல போறேன். நல்லா யோசிச்சு நிதானமா முடிவிடு, சரியா? சரிங்கண்ணா, நான் யோசிச்சு சொல்றேண்ணா. சரி மல்லடு, அண்ணாக்கு ஃபோன் வருது, நான் யாருன்னு பாக்குறேன். சரி, நீ சாப்பிட்டு பாடு. சரிங்கண்ணா. விச்சு, ஒரு அர்ஜென்ட் கால், நான் போய் பேசிட்டு வரேன். உங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு, சரியா? அது வந்து சார், நீங்க சொல்லிட்டீங்களே, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார். இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி வருமாடா, நீ சொல்லு. சரி, ஃபோன் அடிச்சுட்டே இருக்க, நான் பேசிட்டு வரேன். இல்ல,
விச்சம் நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசுறதுக்கு இருக்கு? அதெல்லாம் எதுவும் பேசுறதுக்கு இல்லை. நான் போறேன். நீ இப்ப மட்டும் இந்த இடத்த விட்டு போன என் மனசுல இருக்கிறத எல்லாத்தையுமே அண்ணக்கிட்ட சொல்லிடுவேன். என்ன போறியா இல்ல என் மனசுல இருக்கிறத அண்ணக்கிட்ட சொல்லட்டுமா? பாரதி, இப்ப எதுக்கு கத்துற? தயவு செஞ்சு கத்தாத. சார் பக்கத்துல தான் இருக்காரு, கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே எல்லாரும் இங்க யோசிக்கிறாங்க. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? என்ன சொன்ன? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் எல்லாரும் யோசிக்கிறாங்களா? அப்போ நீ யோசிக்கலையா? சொல்லுடா, நீ யோசிக்கலையா? பாரதி, இங்க பாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. சார் அவருக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை பார்த்துருக்காரு. அதுக்கு நீ கண்டிப்பா சம்மதிப்பன்னு நினைக்கிறாரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. அவர் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. நீ தேவையில்லாம எதையாவது சொல்லி அவரை காயப்படுத்திடாத. டேய், என்னடா பேசுற நீனு? பைத்தியக்காரனா நீனு? அண்ணனை காயப்படுத்துறானா? அப்ப நான் மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கேன்டா. எக்கச்சக்க காயங்களோட தாங்க முடியாத வலியோட இருக்கேன்டா நானு. உனக்கு என்னோட வேதனையும் வலியும் புரியுதா இல்லையாடா? விச்சு, ஒரு பைத்தியக்காரி மூடி உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன்டா. விச்சு, நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல? ஏண்டா, நான் உன்னை விரும்பும்போது இப்படா வேற யாரையோட கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பாரதி, அவர் ரொம்ப நல்லவருமா. உனக்கு எல்லா விதத்துலயும் பொருத்தமானவரா இருப்பாரு. என்ன சொன்ன? அவன் நல்லவனா? அப்ப நீ யாருடா? என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் நல்லவனா தெரியுவேன். எல்லா விதத்திலும் அவன் எனக்கு பொருத்தமானவனா? மனசுல பொருந்தவனா? என் மனசளவுல அவன் பொருந்தவானாடா? எனக்கு என் மனசளவுல பொருத்தமானவன் நீ மட்டும் தான்டா. ஏண்டா, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன பார்த்தா உனக்கு ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி தெரியுதா? ஏய், எதுக்கு எந்த வார்த்தை பேசுற? எதுக்கு இப்ப இந்த வார்த்தைலாம் பேசுற? உண்மையை தான் சொல்றேன். மனசுல உள்ள நினைப்பானா? அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிப்பானா? அப்ப நீ என்ன அந்த மாதிரி தானே நினைச்சிட்ட? பாரதி, ப்ளீஸ்மா, சொன்னா கேளு. இங்க பாரு, நீ மட்டும்தான் என்ன விரும்பிட்டு இருக்க. எனக்கு உன் மேல எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது. உனக்கு ஆரம்பத்துல இருந்து தெரியும்ல. இன்னை வரைக்கும் உன்னை நான் விரும்புறேன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? இல்ல உன்னை தப்பா ஒரு பார்வை பார்த்துருப்பேனா? இல்ல இல்ல. இங்க பாரு பாரதி, என் மனசுல நீ இல்ல பாரதி. பொய் சொல்லாத வச்சு. நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசுலயும் இந்த பாரதி தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பொய் சொல்ற. உன் மனசுல நான் தான்டா இருக்கேன். ஏய், லூசா நீனு? சொல்ற உனக்கு புரியல? என் மனசுல நீ கிடையாதுடி. நான் யாரையும் விரும்பவும் இல்லை. திரும்பவும் கோவப்படுத்தி பார்க்காத. நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் வாயிலிருந்து இதான் வரும். நான் உன்னை விரும்பல. நீ என் மனசுல என்ன சொன்ன? என்ன நீ விரும்பலையா? உன் மனசுல நான் இல்லையா? இதுக்கு பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். விச்சு, இங்க பாரு விச்சு, எனக்கு நல்லா தெரியும் நீ என்னதான் விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அதை நீ வெளிக்காட்ட மாட்டேங்கிற. என்னதானே உன் பிரச்சனை? ஏ பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்கான்? சொன்னா கேளு பாரதி. சார் வெளியில இருக்காரு. தயவு செஞ்சு சொல்றேன், விடு. என்ன விடுடி. விட மாட்டேன்டா. நீ பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எவ்வளவு பொய் சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். நான் மட்டும்தான் உன் மனசுல இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்றேன்ல. நீ பாரு ரவிச்சா, ஏய் பொய் சொல்லாதடா. உன் மனசை தட்டு சொல்லு. நீ என்ன விரும்பலன்னு சொல்லு. என் மனசுல நீ இல்ல. எத்தனை தடவை கேட்டாலும் நான் இதைதான் சொல்லுவேன். நான் உன்னை விரும்பல, நீ என் மனசுலயும் இல்ல. ஒழுங்கு மரியாதை கையை எடுடி. திரும்ப அந்த வார்த்தையை சொன்ன நான் பொல்லாதவளா ஆயிடுவேன். நான் உன் மனசுல இல்லையாமா? டேய், நான் தாண்டா உன் மனசுல இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். நீ எத்தனை அடி அடித்தாலும் சரி, நீ என் மனசுல கிடையாது. நான் உன்னை விரும்பவும் இல்ல. ஒழுங்கு மரியாதை கையை எடுத்துரு. வேண்டாம் விச்சு, அப்படி சொல்லாத. நீ என்ன விரும்பணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் பைத்தியக்காரடியா நீனு? சொல்லிட்டு இருக்கேன், புரியல உனக்கு? நான் எதுக்கடி உன்னை விரும்பணும்? உன்னை விட ஒரு நல்ல பொண்ணா எனக்கு கிடைப்போம். நான் உன்னை விரும்பணும்னு அவசியமே கிடையாது. எடு கையோ. டேய், நீ இப்படி எல்லாம் கோவப்பட்டுட்டா நான் நம்பிடுவேனா? நான் தான் உன் மனசுல இருந்தேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன விரும்பணும்னு எனக்கு தெரியும். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. சீ, நீ எல்லாம் என் மனசுல இல்ல. எடு கையோ. இல்லன்னு சொல்றேன். எதுக்குடா எனக்கு பாதுகாப்பா வந்த? எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதுக்குடா எனக்கு துணையா வந்து நின்ன? விட்டுட்டு போக வேண்டியதானே? கெட்டு போட்டு விட்டுட்டு போக வேண்டியதானடா. எதுக்குடா எல்லா இடத்துலயும் எனக்கு துணையா இருந்த? நான் வேணான்னு உன்னை தூக்கி எறியும் போதெல்லாம் என்ன பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து விட்ட? உனக்கு என்ன துணை எழுத்தான்? நீ என்ன விரும்பாமலையா என்ன பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து காலேஜில் விட்ட?
திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எனக்கு பின்னாடி இவ்வளவு பாதுகாப்பா இருந்துட்டேன். இன்னைக்கு நான் உன் மனசுல இல்லைன்னு சொன்னா நான் ஏத்துப்பேனா? நான் உன் மனசுல இருக்க போய் தானே எனக்கு நீ துணையா இருந்த. ஏய் கையெடு. சொல்ற புரியல? நீ என் மனசுல கிடையாது. உனக்கு துணையா வந்த, உனக்கு பாதுகாப்பா வந்தேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் உன்னை என் மனசுல நினைச்சிட்டேங்கிறதுக்காக இல்ல, என் நிலாக்குட்டி சொன்னதுக்காக தான் வந்த. நீ நினைக்கிற மாதிரி நானா ஒண்ணு உனக்கு பாதுகாப்பா வரல. என் நிலாக்குட்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டான். அவ சொன்னதுக்காக தான் உனக்கு பாதுகாப்பாவும் உனக்கு துணையாவும் இவ்வளவு நாள் இருந்தேன். என்ன சொன்ன? என்ன பாத்துக்க சொல்லி அண்ணி சொன்னாங்களா? இல்ல நீ போய் சொல்ற விஜயம். இதுல நான் ஏண்டி போய் சொல்லணும்? இதுல போய் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. உனக்கு வந்த எல்லா பிரச்சனையும் என் நிலாக்குட்டிக்கு தெரியும். அவ எது சொன்னாலும் ஆரம்பத்துல நீ எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். அதனாலதான் அவ ஏன் மூலியமா உனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னான். அதுக்கப்புறம் தான் நீ என்ன என் பின்னாடி சுத்தினாலும் பரவாயில்லன்னு உனக்கு துணையா உன் கூடவே இருந்தேன். என்ன சொல்ற நீ? ஏன் பிரச்சனை அன்னைக்கு எப்படி தெரியும்? என் நிலாக்குட்டிக்கு எல்லா விஷயமும் தெரியும். முதல்ல அந்த ரகுவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனீங்க. நீ எதுக்கு போனேன்னு முதற்கொண்டு என் நிலாக்குட்டிக்கு தெரியும். என் நிலாக்குட்டி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அவன் கிட்ட பிளான் கேட்டு தானே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கே போனேன். இதெல்லாம் அன்னைக்கு எல்லாமே நிலாக்குட்டிக்கு தெரியும். நிலாக்குட்டி உன் ஃப்ரெண்டு ஸ்ரீ கிட்ட உன்னை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். நீ அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வந்தது, நான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது, அது மட்டும்தான் எதாச்சியா நடந்தது. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நிலாக்குட்டி சொல்லி உனக்கு நான் பாதுகாப்பா இருந்தது. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு உனக்கு துணையா இருக்க சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு துணையா இருந்தேன். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீ ரொம்ப டல்லா இருந்த. அது நிலாக்குட்டிக்கு என்னமோ ஒன்று சந்தேகத்தை உண்டாக்குச்சு. அதனால்தான் உன் ஃப்ரெண்டு ஸ்ரீ கிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். அவ தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா தான் என்ன இந்த வீட்டோட தங்க சொன்னான். நான் சொன்னா பாரதி கேட்க மாட்டான் வச்சும். ஆனா உன்கிட்ட அவன் கொஞ்சம் நல்லா பேசுறான், அதனால நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும்னு என் நிலாக்குட்டி கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் நான் உனக்கு துணையா இருந்தேன். நீ நினைக்கிற மாதிரி உன்னை விரும்பினதுனாலலாம் இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ நீ ரகுவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனது, அஜய் வந்து உன்னை காப்பாத்தினது, இது எல்லாமே என் நிலாக்குட்டிக்கு தெரியும். நீ அன்னைக்கு சொன்னீங்க, அன்னைக்கு நைட்டு அண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் ரகுவை எதிர்த்தேன்னு. நிலாக்குட்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால தான் உனக்கு இன்டைரக்டா உன்னை மோட்டிவேட் பண்ணான். என்ன சொல்ற விஜயம்? அப்போ அன்னைக்கு ஆமா, இன்னைக்கு நீ பாரதியா முழுசா நிக்கிறனோ அதுக்கு காரணம் என் நிலாக்குட்டி தான். நீ என்னை எவ்வளவு இன்சல்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அவளுக்கு நீ துணையா இருக்கணும்னு என் நிலாக்குட்டி என்னை கேட்டுக்கிட்டான். அதனால மட்டும்தான் எனக்கு எந்த அவமானம் வந்தாலும் பரவாயில்லன்னு இந்த வீட்டோட தங்கணும். வேலை முடிஞ்சதும் நான் இங்கிருந்து போறதா தான் இருந்தேன். ஆனா அது புரியாம நானும் உன்னை விரும்புறேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. இப்பவாது புரிஞ்சுக்க, நீ என் மனசுல கிடையாது, நான் உன்னை விரும்பவும் இல்லைன்னு. விஜயம், அண்ணி எனக்காக இவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா நீ எனக்கு விரும்பலன்னு சொல்ற பத்தியா, அது என்னால ஏத்துக்க முடியல விஜயம். விஜயம் கண்ணுல நம்ம காதல பார்த்தேன்டா. போய் சொல்லாத விஜயம், நீ என்ன விரும்பலதானே? ப்ளீஸ் விஜயம். இதை விட தெளிவா என்னால உனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது பாரதி. உன்னை நான் விரும்பல பாரதி, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு தெரியல. அப்ப நீ உண்மையாவே என்ன விரும்பலையா? இல்லம்மா, சத்தியமா நான் உன்னை விரும்பல. உன் நினைப்பு கூட என் மனசுல கிடையாது. உன்னை நான் அப்படி பார்க்கணும்னு கூட நினைச்சது கிடையாது. அப்போ நான் அதை தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா விஜயம்? இப்ப கூட நீ என்ன விரும்பலையா விஜயம்? பாரதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. இங்க பாரு, உங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏத்த மாப்பிள்ளையாதான் சார் உனக்கு பார்த்துருக்காரு. அஜய் சார் ரொம்ப நல்லவர். உனக்காக அவரை நான் நிறைய செக் பண்ணிட்டேன். எந்த வகையிலும் அவர் உனக்கு குறைஞ்சவரே கிடையாது. வசதிலையும் சரி, அந்தஸ்துலையும் சரி, அவர் குணத்திலையும் சரி, உனக்கு அவர் எல்லா வகையிலும் பொருத்தமானவர். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா வாழலாம். நீ என்ன விரும்பலன்னு சொல்லிட்டேல, நான் யார் கூட வாழணும்னு நீ சொல்ல வேணாம், எனக்கு தெரியும்.
பாரதி இல்லைம்மா. போதும், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவே நான் ஒரு பைத்தியக்காரி தான். போதும். உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன் தவறை உணர்ந்தேனே நீ இன்றே நான் முதிர்கின்றேன். என்னை மன்னிச்சிரு பாரதி. உண்மையாவே நான் உன்னை விரும்புறேன்டி. அதை நீ எப்ப தெரியுமாடி உணர்ந்தேன்? உனக்காக அஜய் சார் போய் பாருன்னு சொன்னாரு பத்தியா? அப்ப என் மனசு வலிச்சதுடி. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்டி நானும் உன்னை விரும்புறேன்னு. ஆனா நம்ம காதல் சேராதுமா. உன்னை நினைச்ச மனசால வேற எந்த பொண்ணையும் சத்தியமா நினைக்க மாட்டேன். உன் நினைப்போடவே நான் இப்படியே இருந்துருவேண்டி. நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் பாரதி. இவ்வளவு நாள் நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு இன்னைக்கு உன்னோட வலி மொத்தமும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்டி. இத்தனை நாள் என்ன விரும்புறேன்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நானும் உன்னை விரும்புறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் வலியும் வேதனையும் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லடி. நீ இல்லை நிலவில்லை நிழல் கூட துணை இல்லை நீதானே எப்போதும் எந்த கண்களில் வாழ்கின்றாய் அழுகின்றேன் இப்போது நீ என் கண்ணீராகின்றாய் காதல் என்னை பிழிகிறதே கண்ணீர் நதியாய் வழிகிறதே நினைப்பதும் தொல்லை மறப்பதும் தொல்லை வாழ்வே வலிக்கிறதே. அடியே சார், நான் எந்த வேலையா உள்ள வந்தேனோ அந்த வேலை எனக்கு தெரிஞ்சு சுமூகமா முடிஞ்சது. இதுக்கப்புறம் கல்யாணத்தை பேசி முடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீயும் உங்க வீட்டுக்காரனும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. சட்டு சிறுக்குன்னு என் பேத்தி பேரன் கல்யாணத்தை பட்டுன்னு வைங்க. நானும் என் பேத்தி பேரனும் வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு அங்க என் பேத்தி பேரனும் நல்லபடியா அவங்க வாழ்க்கையை தொடங்கணும்ல. அதனால சீக்கிரமா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அடே என்னம்மா இப்படி சொல்லிட்டு கலந்துட்டீங்க போல இருக்கேன். இன்னும் என்ன இங்கேவா குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்க முடியும்? அங்க நான் போய் என் பேத்தி பேரனை பார்க்க வேணாம்? போத பிறகு என் சிரிக்கி வேற அங்க இருக்கான். இவங்கெல்லாம் என் கண்ணுக்குள்ளே இருக்காங்க. நான் போய் முதல்ல அவங்களாம் பார்க்கணும். நான் இவ்வளவு நாள் பார்க்காததுக்கே யார் யார் கோச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என் மருமக இங்கே 1000 வாட்டி வந்துட்டு போயிட்டா பார்த்தேன்ல. நான் போய் அவங்களையும் பார்க்கணும் முடியும். என்ன வேலையை அங்க வந்தனோ அந்த வேலை நல்லபடியா முடிச்சுட்டேனே. இனி எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? என்னம்மா இப்படி சொல்றீங்க? இருந்து கல்யாணத்தை கையோட முடிச்சு கொடுத்துட்டு போவீங்கன்னு பார்த்தா கிளம்புற காலை சுட்டு ஊத்துற மாதிரி குதிக்கிறீங்க. இருங்கம்மா, இருந்து இந்த கல்யாண பேச்சையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டு உங்க பேத்தியும் பேரனையும் நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புங்கம்மா. அடியே சாரோ, ஏன் ஆசீர்வாதம் இல்லாம என் பேத்தி பேரை கல்யாணம் நடந்துருவா என்ன? அதெல்லாம் என் ஆசீர்வாதம் எப்பவும் அவங்களுக்கு உண்டு. அதெல்லாம் நான் ஆசீர்வாதம் பண்ணாம இருப்பேனா என்ன? இங்க பாருமா, நானும் போய் அங்க என் பேத்தி பேரனு என் மருமக என் பையனு எல்லாரையும் பார்க்க வேணாவா? ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இன்னும் இந்த கல்யாண பேச்ச தொடங்கலையும். பிரியா என்ன சொல்லுவா ஏது சொல்லுவான்னு தெரியலையும். நீங்க சொன்ன மாதிரி பிரியா மாறிட்டாதான். ஆனாலும் இன்னமும் அவகிட்ட எனக்கு பேசுறதுக்கு பயமாதாமா இருக்கேன். அடியே சாரு, என்னடி உனக்கு குழப்பம்? அது எப்படி உன் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருப்பான்? அவ விஜயை ஏத்துக்கிட்டாளே. ஏத்துக்கிட்டவ கல்யாணம் மட்டும் வேணா நான் சொல்ல போறேன்? அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா கல்யாணத்துக்கு அவ ஒத்துப்பான். நீ வேணா பாரு, அவளே அவ கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட பேச்சு எடுக்கிறாளா இல்லையான்னு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. அவளே பேசிட்டானா எனக்கு ரொம்ப நல்லதா போகும். இல்லைன்னா நானா பேசணும்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரே தயக்கமா இருக்கு. அதான் கேட்கறேன். பேசாம விஜய் தம்பியும் அவங்க அம்மாவையும் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு சொல்லிட்டோமா? சரோ, உன் பொண்ணு அவசரப்படுறாளோ இல்லையோ, நீ தான் ரொம்ப அவசரமா இருக்க போல இருக்கே. வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் மாப்பிள்ளை எடுக்கணும்னு பாக்குற போல இருக்கு. நீ அவசரப்படுறத பார்த்தா போய் கையோடு மாப்பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சிட போல இருக்கேன். ஆமாம்மா, எனக்கும் என் பொண்ணு கல்யாணம் ஆகிறது பார்க்கணும்லம்மா. இவ்வளோ நாளா பிடிவாத காரியா இருந்துட்டான். அர்ஜுனையும் மனசுல நினைச்சிட்டு இருந்துட்டான். அவன் உண்மையாவே என் மாப்பிள்ளை மனசுல நினைச்சிருந்தா பரவாயில்ல. வீம்புக்குனாலும் அர்ஜுனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா நிலக்கழுத்த தாலி கட்டிட்டாருல மாப்பிள்ள. அதனாலே வீம்புக்குனாலும் நான் கல்யாணம் பண்ணா அர்ஜுனை தான் பண்ணுவேன்னு இவ்வளவு நாள் அவன் ஒரு பிடிவாத காரியா இருந்தான். இப்பதான் அவன் மனசு மாறி விஜய் தம்பி ஏத்துட்டு இருக்கான். அவன் மறுபடியும் மனசு மாறிடக்கூடாதுல்லம்மா. அதனாலதான் நான் இந்த கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணி வைக்கணும்னு அவசரப்படுறேம்மா. சரோ, உன் பயமும் குழப்பமும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கவலைப்படாத, என் சிரிக்கி அப்படிப்பட்டவ கிடையாது. இப்ப மனசு முழுக்க விஜயை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான். அர்ஜுன் மேல உள்ளது அவளுக்கு அது காதல் கிடையாது, வீம்புக்குனாலும் தான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிச்சிருந்திருக்கான். இப்ப அந்த வீம்புல இருந்து குறைஞ்சி உண்மையான காதலுக்கு வந்திருக்கான். அதனால இதுல இருந்து அவன் மனசு கண்டிப்பா மாறாது, மாறவும் போறது இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான்ல, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருப்பான். இனிமே உன் பொண்ணு இப்ப இல்ல எப்பவுமே மனசு மாறவே மாட்டான். நீ வேணா பொறுத்து இருந்து பாரு, உன் பொண்ணு என்ன முடிவோட வரான்னு. நீங்க சொன்ன மாதிரி அவன் நல்ல முடிவோட வந்தானா எனக்கு சந்தோஷம் தான்மா. இதை தவிர எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்கு? நானும் சரி அவரும் சரி இதுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். அவளுக்கு விஜய் கூட நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு அதை தவிர வேற என்னமா சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க? எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்,
காலகாலத்துல நாங்களும் கோயில் குளம்னு போயிடுவோமா. அவங்க நிம்மதியா இருந்தா எங்களுக்கு அதுவே போதுமா. அவளையே படாத சார், நீ நினைச்ச மாதிரி உனக்கு ஒரு நிம்மதி உன் பொண்ணு தருவான். நீ நிம்மதியாயிரு. விஜய், என்ன விஜய், நான் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருக்கேன். பாப்பாவை என்கிட்ட கூட விஜய். ஏய் என்னடி விளையாடிட்டு இருக்கியா? இங்க பாரு பிரியா, நான் சொல்றதை கேளு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பாப்பா என்கிட்டயே இருக்கட்டும். இங்க பாரு, வீட்டுக்கு வந்தாச்சுல, நீ வீட்டுக்கு போ, நான் பாப்பா கூட்டி கிளம்புறேன். விஜய், நான் விளையாடலாம் இல்ல. இங்க பாரு, பாப்பா ஒழுங்கா என்கிட்ட கூட. இனிமே பாப்பா என்கிட்ட மட்டும் தான் இருப்பாளே. பாப்பாக்கு இனிமே அம்மா தான் முக்கியம். அம்மா கூட தான் இருக்கணுமே. அப்பாலாம் அந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டாரு, அம்மா தான் பாத்துப்பாங்க. கூட பாப்பாவை. என்னடி விளையாடுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பாப்பாவுக்கு அப்பாவும் முக்கியம் தான். இவ்வளவு நாள் அப்பா தானே பாத்துக்கிட்டு இருந்தேன், அதனால நானே பாத்துக்கிறேன். அம்மா வரும்போது வந்து பாத்துக்கிட்டோம். நீ இப்போ ஒண்ணும் வேண்டாம், பாப்பா ஏன் கூடவே இருக்கட்டும். விஜய், எனக்கு இது வரைக்கும் கோவம் வரல. சொன்ன கேளு விஜய், என்கிட்ட பாப்பாவை கூட. குட்டிமா வாங்க, அம்மா கிட்ட வாங்க. பாத்தியா, பாப்பா என்கிட்ட தான் வரணும்னு சொல்றான். ஒழுங்கா கூட விஜய், பாப்பாவை கூட. என்னடி விளையாடிட்டு இருக்கியா? அப்படிலாம் என்னால பாப்பா விட்டுலாம் இருக்க முடியாது. அவ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் பரவாயில்ல, நீ உன் கூடவே வச்சுக்கிறேன்னு சொல்றேன். அப்படிலாம் என்னால பாப்பா விட்டுட்டு இருக்க முடியாது. அடப்பாவி, பாப்பா விட்டுட்டு இருக்க முடியாது, ஆனா என்ன விட்டுட்டு மட்டும் இருக்க முடியும், அப்படிதானே? இல்லடி, அது வந்து அதான் டெய்லி வந்து உன்னை பாக்குறேன்ல, அதனாலதான். பாப்பாவை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தானே பார்க்க முடியும். டே ஃபுல்லா உன்னை தானே பாத்துட்டு இருக்கேன், உன் கூட தானே இருக்கேன். நைட் டைம் மட்டும் தானே பாப்பா கூட இருக்கேன். அதனால சொல்றேன், என்னால பாப்பா விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு. டேய் டேய் டேய், போதுண்டா, சமாளிக்காத. என்னை விட உனக்கு பாப்பா தான் முக்கியம்னு சொல்லு. நான் உனக்கு கோச்சிக்கலாம் மாட்டேன். பரவாயில்ல, உனக்கு பாப்பாவே ஃபர்ஸ்டாவே இருக்கட்டும். நான் செகண்டா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கும் சரி எனக்கும் சரி, பாப்பா தான் ஃபர்ஸ்ட், சரியா? சாரிடி, அது பாப்பா என் கூடவே இருந்து பழகிட்டாலாம். அதாம்மா, அவ என் கூட படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும், அவளுக்கும் தூக்கம் வருமா. அதனால தாண்டி சொன்னேன். சாரிடி பிரியா, கோச்சுக்காத. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுதான். ஆனா உன்னதான் தினமும் டே டைம்ல பாக்குறேன்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் டே அண்ட் நைட்டு முழுக்க என் கூடவே வச்சு பாத்துக்கிறேன். போதும் போதும், ரொம்ப சமாளிக்க வேணாம். எனக்கும் தெரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கடா உனக்கு மூஞ்சி பாரு. சரி, இப்ப அதெல்லாம் முடியாது. உன்னால எப்படி பாப்பா விட்டு இருக்க முடியாதோ அந்த மாதிரி நீ எனக்கும். இவ்வளவு நாள் பாப்பா உன் கூட இருந்தால, கல்யாணம் வரைக்கும் என் கூட இருக்கட்டுமே. ப்ளீஸ்டா விஜய், பாப்பா விட்டுட்டு உன்னால இருக்க முடியலனா சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. பாப்பா மட்டும் இல்ல, நானும் அங்கேயே வந்துருவேன்ல. நீ பாப்பா என் கூட இருந்தாதான் நீ சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவ. அதனாலதான் கேக்குறேன், பாப்பாவை என் கூட கொடு. அடி பாவி. ஸோ கல்யாணத்துக்கு தான் இந்த பிளானும். ஏய் இப்பவே சொல்லு, உனக்கு ஓகேமா? ஓகேனா சொல்லு, நான் நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன். என்ன ஓகேவான்னு சொல்லு. கல்யாணத்துக்குலாம் ஓகே தான், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு. முதல்ல அம்மா கிட்ட நான் விஷயத்தை எடுத்து சொல்லணும்ல. நான் சொன்னாதான் அம்மா போய் அப்பா கிட்ட சொல்லுவாங்கல்ல. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ இன்னைக்கு பாப்பாவை என்கிட்ட விடு. பாப்பாவை வச்சுதான் இந்த விஷயத்த நான் மூவ் பண்ணணும். அதுக்கு தானே கேட்டுட்டு இருக்கேன். பாப்பாவை என் கூட விடுறான். அதுவும் இல்லாம நீ இன்னைக்கு விஷயத்த சொன்னதுலேருந்து என்னால பாப்பாவை விட்டுட்டு இருக்க முடியலடா. ப்ளீஸ் தான், பாப்பா என் கூட இருக்கட்டுமே. ப்ளீஸ் தான் விஜய். ஏய் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடி, ஆனா என்னால இவங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுடி. ரொம்ப பண்ணாதடா. சரி, இவனை பண்ணலாமா? பாப்பா அம்மா கிட்ட இருக்கேன்னு சொல்றாளா இல்ல அப்பா கிட்ட இருக்கேன்னு சொல்றாளான்னு பாப்போமா? அவ அம்மா கிட்ட இருக்கேன்னு சொன்னானா நீ என்கிட்ட விட்டுறணும். அப்பா கிட்ட இருக்கேன்னு சொல்றானா நான் அமைதியா விட்டுறேன், சரியா? அவ எப்படியும் அப்பா கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லுவான். அதனால உனக்கு ஏதோ மனசு கஷ்டம். வேணாண்டா, நீ ஏன் முடிவு எடுத்துக்காத. முதல்ல பாப்பா என்ன சொல்றான்னு பாப்போம். அவ சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இத பத்தி பேசிப்போம். நீ பாப்பா கிட்ட கேளு கேளு. அவ எப்படியும் என் கூட தான் இருக்கேன்னு சொல்ல போறான். உனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப வருத்தப்படாத, சரியா? இரு கேக்குறேன். பாப்பா, பாப்பா குட்டி, இருடி, அதுக்குள்ள சிரிக்காத. நான் இன்னும் கேட்கல. அவ உன் அம்மானு கூப்பிட்டான், அவ்வளவுதான். அவ அம்மானு மட்டும் கூப்பிடல, என்ன தூக்குன்னு சொன்னா. அது சார் காதுல விழலன்னு நினைக்கிறேன். சரி கேளு கேளு. ரொம்ப பண்றாரு. பாப்பா கால வாரிடுவாளோ? பாப்பு குட்டி, பாப்பு குட்டி, என் சொல்லு குட்டி, என் புத்தி குட்டி, நீங்க அப்பா கிட்ட இருக்க போறீங்களா இல்ல அம்மா கிட்ட போறீங்களா? அப்பா கிட்ட தானே பாப்பா இருக்க போறீங்க. டேய் டேய் ஃப்ராடு ஃப்ராடு. அப்பா கிட்ட இருக்க போறியா அம்மா கிட்ட இருக்க போறியா மட்டும் கேளு. அப்பா கிட்ட இருக்க போறீங்களான்னு கேட்காத. அவ பாப்பா அப்படிதான் சொல்லுவா. ஃப்ராடு, என்ன மாதிரி வேலை பாக்குற நீனு? ஏய் யாரடி ஃப்ராடு? பாப்பா கிட்ட நான் சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். சரி சரி, ஃப்ராடு எல்லாம் சொல்லாத. பாப்பா கிட்ட கேட்டிருக்கேன்ல, அவ யார்கிட்ட இருக்கேன்னு சொல்றான்னு பாப்போம். வேண்டாம் வேண்டாம், நீ உனக்கு கேட்க வேணாம். நீ ஃப்ராடு வேலைலாம் பண்ணிட்டு இருக்க, நானே கேக்குறேன். பாப்பு குட்டி, நீங்க அப்பா கிட்ட இருக்க போறீங்களா இல்ல அம்மா கிட்ட இருக்க போறீங்களாடி தங்கம்?
அச்சோ பாவம் விஜய், இப்ப உன் மனசுதான் ரொம்ப கஷ்டப்படுது போல இருக்கே. சரி சரி, அத பாப்பா என்கிட்ட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டானே, பாப்பாவை ஒழுங்கா கொடுத்துரு. அதெல்லாம் முடியாது. நீ இவகிட்ட ஏதோ சீக்கிரட்டா பேசி இவள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. இவள நான் தான் வச்சுப்பேன். போடி. விஜய், நீங்க தானே சொல்லல யார்கிட்ட அவ வராளோ அவங்க கிட்ட இருக்கட்டும்னுட்டு. இப்ப நீ இப்படி பேசுனா என்னடா அர்த்தம்? பாப்பாவை கொடுடா. சரி, அப்பா கொடுக்குறேன். எனக்கு ஒண்ணு வேணுமே, அது நீ கொடுப்பியா? டேய் ஃப்ராடு, போடா. அதெல்லாம் முடியாது. நீ கொடுப்பேன்னு சொல்லு, அப்பதான் பாப்பாவை கொடுப்பேன். என்ன கொடுக்குறியா இல்லையா? ஏய், என்னடி கேட்டதுக்கு பதிலே காணோம்? பக்கத்துல வா. விஜய், விளையாடாத. நம்ம வீட்டு வாசல்ல இருக்கோம், தெரியும்ல. விளையாடாத. ஏய், இன்னும் விளையாடவே இல்லடி. விளையாடுறதுக்கு தான் கூப்பிடுறேன். வா. இப்படி பார்த்து என் மாமனார் மாமியார் தெரிஞ்சுக்கிட்டோமே, நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். வாடி. அட, ஏன் புள்ள வாண்டி இங்க வந்தது? ஆமாமா, என் செல்ல பேத்தி. என் தங்கத்துக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? வாங்க வாங்க, பாட்டியை கூட கொடுக்க சொல்ற. வாடி தங்கம். என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பாப்பாவும் கூட இருக்கணும்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கல்யாணம் நீ நினைச்ச மாதிரி சீக்கிரம் நடக்கும்ல. உடனே வந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். லவ் யூ பிரியா. மயங்கிடலாமா அடஹாமா மயங்கிடலாமா. நம்ம சொல்றோமோ இல்லையோ, பாப்பா போய் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். வா போலாம். பாப்பா, என்னடி வரீங்க? அவ்வளவு நேரம் வெளியில என்ன பண்ணீங்க 2 பேரும்? என்னடா பேராண்டி, ஏதோ ரகசியம் ஏதோ பேசிட்டு வரீங்களா என்ன? மோட்டிவேட் பண்ற மாதிரி இன்டைரக்டா எனக்கு தைரியத்தை கொடுத்தீங்களே, இதெல்லாம் எதுக்கு அண்ணி? பாரதி, என்னங்க பேசிட்டு இருக்க? சரி விடு, எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சுல, இனி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இது எல்லாமே உங்க அண்ணனுக்கு தெரியாம உன் பிரச்சனைகள் சால்வ் ஆகணும்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் கண்டிப்பா கொடுப்பேன் அண்ணி. உங்க உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தானேம்மா மதிப்பாருல்ல. கண்டிப்பா மறுத்து பேச மாட்டாரு அண்ணி. பாரதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது. இதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்கு எனக்கு சொல்லுங்க அண்ணி. இல்ல என்ன உங்களுக்கு பிடிக்கல, இது ஒண்ணுதான் காரணமா இருக்கணும். அதானே? தேவையில்லாம பேசாத. யாருக்கு யாரை பிடிக்கலாம்? நீனா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என்ன சொன்ன? நீ என் தம்பி பொண்டாட்டியா வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனா? முட்டாள் மாதிரி பேசாத. அப்படி நான் நினைக்கல. என் தம்பி தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு உங்க அண்ணன் நினைக்கிறாரு. பட்டானா? படமாட்டான். ஏன் தெரியுமா? என் தம்பி இந்த வீட்டோட வேலைக்காரன் மட்டும்தான். அப்படிதான் உங்க அண்ணன் நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் கண்ணுக்கு என் தம்பி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா அவருக்கு படலை.